அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் குரோதி ஆண்டு மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை துவி திதியை புரட்டாதி நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த மார்ச் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் வருகின்றது. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணி துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதேபோல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக உகந்தது. சதுர்தசி சிவனுக்குரிய திதியாகும். இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமன்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகின்றோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள். பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதம். கங்கை நதி தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம். இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் குலத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மகம் தினத்தன்றுதான். குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும். சிவபெருமான் வர்ண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் அதே நாளில்தான். இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகின்றது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்க செய்யும். மேலும் இந்த மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் கும்பராசியில் இருந்து பெயர்ச்சியாகி மீனராசிக்கு சென்றடைகின்றார். திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இதன் விளைவாக இந்த மாத இறுதியில் மேஷ ராசிக்கு 7 சனி ஆரம்பமாகின்றது. மகர ராசிக்கு 7 சனி முடிகின்றது. மீன ராசிக்கு ஜென்ம சனி துவங்குகின்றது. கும்பராசிக்கு பாதசனி, அதாவது 7 சனியில் கடைசி 2.5 வருடம் ஆரம்பிக்கின்றது. கடகராசிக்கு அஷ்டம சனி முடிகின்றது. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி துவங்குகின்றது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்றது. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியானவர் சூரியன். அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்திருக்கின்றார். அதோடு சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கிறார். எனவே பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவிற்கு வரும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். கலை இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகத்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். மேலும் மிதுன ராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பலம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரம். குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். பணம் தொடர்பாக எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு திருப்திகரமாக இருக்கும். மனதில் உதித்த நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும் நேரம் இது. உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரலாம். மேல் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்கு செவி சாய்ப்பார்கள். அலுவலகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். தனித்தனியாக விலகி பணிபுரிந்த தம்பதியருக்கு இப்பொழுது ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பு கைகூடி வரும். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். 3, 6க்கு அதிபதியாக விளங்குபவர் குரு. இப்பொழுது இந்த 2 கிரகங்களும் தங்களது வீடுகளை மாற்றிக்கொண்டு பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். எதிர்பாராத விதத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். பயணங்களில் அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டு. அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வந்து அணிந்து அழகு பார்ப்பீர்கள். வாகன மாற்றம் செய்ய முன்வரும் நேரம் இது. ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் புதன் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் புதன். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். பொதுநலவாதிகளுக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிடமாற்றம்
இடமாற்றம் வரலாம். கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பு பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் அன்பும் பாசமும் பெருகும். தொழிலில் புதியதொரு மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். சிறிய அளவு முயற்சியில் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும். தாய் வழி உறவினர்களுடன் உறவு பலப்படும். அரைகுறையாக நின்ற வீட்டை கட்டி முடிப்பீர்கள். கம்பீரமாக பேசுவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெற்றோர் விஷயத்தில் சிறிது மருத்துவ செலவுகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாட்டையும் செய்வீர்கள். அவர்களும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். அவர்களிடம் கண்டிப்பு காட்டாமல் தோழமையாக பேசுவீர்கள். சிலர் குழந்தைகளை வெளியூர் வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள். எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களை ஒதுக்கி வைத்து விடுவீர்கள். மனவளம் உடல் நலம் இரண்டும் சீராக யோகா செய்யுங்கள். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். மாத நடுவில் பழைய கடன்களை அடைத்து விடுவீர்கள். உடன் பிறந்தோருக்கு திருமணம் கைகூடும். வழக்கு விஷயங்களில் அலட்சியம் காட்டாமல் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பீர்கள். வழக்கறிஞர்களையும் மாற்றுவீர்கள். பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள். எதிர்த்து பேசியவர்கள் வலிய வந்து ஆதரவாக பேசுவார்கள். பழுதான உபகரணங்களை தூக்கி போட்டுவிட்டு புதிதாக வாங்குவீர்கள். வீட்டிலும் வெளியிலும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீர்கள். மூத்த உடன் பிறந்தோர் தேவையான உதவிகளை செய்வார்கள். பங்கு வர்த்தகம் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய சேமிப்பு திட்டங்களில் சேர்வீர்கள். சமுதாயத்தில் உயர்ந்தோரை சந்தித்து நட்பு கொள்வீர்கள். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடாமலேயே கிடைக்கும். தத்துவத்திலும் நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை அலுவலகத்தில் இருந்த கெடுபிடிகள் குறையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பீர்கள். சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை தானாகவே வந்து பகிர்ந்து கொள்வார்கள். உயர் அதிகாரிகள் கோரிக்கைகளை பரிவுடன் பரிசீலிப்பார்கள். பதவி உயர்வுடன் ஊதிய உயர்வும் கிடைக்கும். அலுவலகத்தில் நடைமுறையில் உள்ள நடத்தை விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி அனைவருக்கும் முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். வியாபாரிகள் புதுமைகளை புகுத்தி வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள். பொறுமையுடன் நடந்து கொண்டு வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இருந்தாலும் மறதி காரணமாக வரவு செலவுகளில் குறைகள் உண்டாகலாம். இதனால் சிறிது நஷ்டங்களுக்கும் ஆளாக நேரிடலாம். கூட்டாளிகளுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். அதனால் தனித்தே செயல்படுவீர்கள். புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையுடன் ஈடுபடவும். விவசாயிகள் உழைப்பிற்கு ஏற்ற பலன்களை பெறுவீர்கள். தோட்டம் தோப்பு உள்ளிட்ட அனைத்து பணிகளும் சிறிது இன்னல்களுக்கு இடையே முடிவிற்கு வரும். பணவரவு சீராக இருந்தாலும் புதிய குத்தகைகளை எடுக்க வேண்டாம். சக விவசாயிகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள். அரசு வழியில் இருந்த தடைகள் நீங்கும். கால்நடைகளையும் நன்கு பராமரிப்பீர்கள். அரசியல்வாதிகள் கனவுகள் நினைவாக போகின்றது. உங்கள் செயல்களுக்கு எந்த நாளும் இல்லாத அளவிற்கு ஒரு புதிய அங்கீகாரம் கிடைத்து அதிர்ஷ்டசாலிகளாக வலம் வருவீர்கள். சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகள் கிடைத்து செயலாற்றுவீர்கள். மாற்று கட்சியினரும் உங்களை மதிப்பார்கள். தொண்டர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கலைத்துறையினரின் திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டை பெறுவீர்கள். ரசிகர்களின் ஆதரவுடன் மனதிற்கு இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். புதிய கலைஞர்கள் நண்பர் ஆவார்கள். சிறிய தாமதத்திற்கு பிறகு நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தேவைக்கு ஏற்ற வருமானத்தையும் பார்ப்பீர்கள். பெண்கள் மன அமைதியை பெறுவீர்கள். தர்ம காரியங்களிலும் தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தினருடன் சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தாருடன் நல்லபடியான உறவு தொடரும். உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் தோன்றி மறையும். மாணவர்கள் படிப்பில் கவனத்துடன் ஈடுபடுவீர்கள். முதல் மாணக்கராக திகழ்வீர்கள். எதையும் சிந்தித்து பார்த்து செயலாற்றுங்கள். விளையாட்டுகளில் வெற்றி உண்டு. இந்த துலாம் ராசி அன்பர்கள் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.